அடுத்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தையினுடைய முகம், எந்த மகனும் மகளும் தாய் தந்தையர்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அந்த அத்தா அம்மாவுடைய முகத்தை எந்த குழந்தை எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவு நேரங்கள் அல்லாஹ் அந்த குழந்தைக்கும் ரஹமத்தை பொழிகிறான், நன்மைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் என்றார்கள். ஒன்னும் செய்ய வேணாம், சும்மா என்ன செஞ்சா போதும், கண் திறந்து பார்த்தா போதும். அல்ஹம்துலில்லாஹ், 2 பாக்கியங்கள் நம்ம இங்க நமக்கு கிடைக்கும். அம்மா அத்தா யாருக்கு ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். நம்மள உங்கள யாருக்கெல்லாம் அத்தா அம்மா இன்னைக்கு ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ நீங்கள் எல்லாம் பாக்கியம். அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய தாய் தந்தையர்கள் மண்ணறையில் இருக்கிறார்கள். உங்களுடைய தாய் தந்தையர்கள் பலர்களும் மண்ணறையில் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய மண்ணறைகளை சொர்க்க பூங்காவனமாக ரப்பாக்கி அருள் புரிவானாக. திருமையானவர்களே, அத்தா அம்மா யாருக்கு இன்னைக்கு ஹயாத்தோட இருக்கிறாங்களோ நீங்க பெரிய பாக்கியவான்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க முகத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மகனோ ஒரு மகளோ தன்னுடைய அம்மா தன்னை 10 மாசம் சுமந்து பிரசவித்து தனக்கு பால் ஊட்டி தன்னை வளர்த்து இன்னைக்கும் கூட பாருங்க, வயசு 25 வயசா இருக்கும், இன்னைக்கும் காலையில வேலைக்கு போகும்போது உணவு ஊட்டி விடுறது அந்த அம்மா இருக்கா இல்லையா? நல்லோர்களே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த முகத்தை பாருங்க. ஹதீஸில் ஒரு செய்தி வருகிறது, யார் தன்னுடைய தாய் தந்தையர்கள் தனக்கு இவ்வளவு சிரமத்தையும் கஷ்டங்களையும் தனக்காக பட்டு இப்படி தன்னை வளர்த்து இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்கிற அந்த தாய் தந்தையருடைய சிரமத்தை எண்ணி அவங்க எனக்காக எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு நினைச்சிட்டு எந்த குழந்தை அந்த அம்மாவுடைய 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள நெற்றியில் அன்போடு பாசத்தோடு ஒரே ஒரு முத்தம் கொடுக்குமோ அந்த குழந்தையினுடைய உடல் நரகத்துக்கு செல்வதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், பெத்த அத்தா அம்மாவுடைய நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்ததற்காக உங்களுடைய உடல் நரகத்திற்கு செல்வதை ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அந்த தாய் தந்தையர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள். நல்ல மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு தாய் தந்தையர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், தனிமையிலே விடப்படுகிறார்கள். சாப்பாடாக்க ஆள் இல்லை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மாக்கு 68 வயசு இருக்கும், ரொம்ப முகப்பத்து அஜர்த்து மேல. ரொம்ப நாளைக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுல சாயா குடிங்க. நான் போய் அவங்க 2 பேரையும் விசாரிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு இருக்கும் போது வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாயா குடிச்சிட்டு போங்க. வேண்டாம், இப்பதான் குடிச்சிட்டு வந்து 1 மணிக்கு குடிங்கன்னு சொல்லி அந்த அம்மா சமையல் கட்டு கூட போறாங்க. நானும் பேசிக்கிட்டே சமையல் கிட்ட போறேன். அந்த அம்மா டீ வைக்கிற சட்டி எடுத்தாங்க. அவர்கள் அந்த தண்ணீரை அதில் பிடிப்பதற்காக இந்த பாத்திரத்தை தண்ணி பைப்பு கிட்ட பிடிக்கிறாங்க. கை இப்படி இப்படி நடுங்கிறது, விழக்கூடிய தண்ணி பாதி கீழே விழுகிறது. உண்மையிலேயே அழுது விட்டேன். 3 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டானுங்க, 3 பேரும் மனைவி மக்களோட இருக்கிறான். தள்ளாத வயதில் அந்த அத்தா அம்மா. நான் நினைத்தேன், அவங்கள்ட்டே சொன்னேன், சீக்கிரமா மக்க யாராவது உங்களோட வந்து சேர்றதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும்னு சொன்னேன். மக்கள் நல்லா இருக்கட்டும் சொல்லி நிறைய தாய் தந்தையர்கள் இப்படித்தான், என் புள்ள வெளிநாட்டுல இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும், எங்க கஷ்டம் எங்களோட போட்டும், நாளை நீங்கள் சொர்க்கம் போக முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அத்தா அம்மா உங்களுக்காக பட்ட பாடன்னு எத்தனை நாட்கள் அவர்கள் உணவு உண்ணாமல் உங்களுக்கு உணவு ஊட்டி இருப்பார்கள் தெரியுமா? இன்னைக்கு தாங்க கரண்ட் ஃபேன் எல்லாம், கரண்ட் கூட இல்லாத அந்த காலகட்டங்களில் இரவு நேரங்களிலே விழித்திருந்து என் பிள்ளைய கொசு கடிச்சிடக்கூடாது விசிறிகளை வைத்து வீசி நம்மளை தூங்க வச்ச அத்தா அம்மா. இன்றைக்கு நமக்கு வசதி வந்துருச்சு, புள்ள 4 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறான், மருமக 2 லட்ச ரூபா சம்பாதிக்குது, அவங்க இருக்கிறது அமெரிக்கால இருக்காங்க, அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. இப்படி பெருமை பேசிக்கொள்வதில் சொர்க்கத்தினுடைய வாடையை நீங்க நுகர முடியுமா? வயசான இந்த அத்தா அம்மாவுக்கு வயசான நேரத்தில் பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்கள் தான் பாக்கியசாலிகள். அல்லாஹ் அந்த பாக்கியசாலிகளை நம் எல்லோரையும் கபூல் செய்வானாக. அருமையான ஹாஜிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக பாடம் நடத்துகிறார். இந்த 3 விஷயங்களை நீங்க சும்மா பார்த்தா போதும்,
நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தா அம்மா ஹயாத்தோட இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. அன்னைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் முத்தம், ஸ்கூலுக்கு போகும்போது முத்தம். ஆனா இன்னைக்கு கன்னங்கள் எல்லாம் சுருங்கி போய், பார்வைகள் எல்லாம் சுருங்கி போய், பார்வை இல்லாமல் இருக்கிற அந்த அம்மாட முகத்தை பார்க்க நேரம் இல்லை. இன்னைக்கு மனைவிக்கு முத்தம் கிடைக்குது, மக்களுக்கு முத்தம் கிடைக்குது. நான் பெத்த அந்த அம்மாவுடைய, பெத்த அந்த அத்தாவுடைய குழி விழுந்து போன அந்த கன்னங்களில் ஆசையோடு போய் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, அத்தா உட்கார்ந்து இருக்காங்க, அங்க போய் அவங்க சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. நாம கீழே போய் உட்கார்ந்துட்டு அந்த காலை எடுத்து நம்ம மடியில வச்சு அந்த காலை லேசா அப்படி பிடிச்சிட்டு, ஏமா என்னைய 10 மாசம் சுமந்தீங்களே, இந்த காலு எப்படியெல்லாம் உங்களுக்கு வலிச்சிருக்கும். எங்க ஒரு 5 கிலோ வெயிட் எடுத்து தலையில வச்சுக்கிட்டே 24 மணி நேரம் நீ இருப்பான்னு சொன்னா எந்த அத்தாவாவது, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்னையும் உட்பட, ஒரு 5 கிலோ வெயிட் எடுத்து தலையில வச்சுக்கிட்டே 24 மணி நேரம் இருந்தா ஒரு நாளைக்கு உங்களால் என்னால இருக்க முடியும்? ஏம்மா என்னைய சுமந்துட்டு எப்படிமா இந்த காலை வச்சுட்டு இருந்தீங்க? ஒரு புள்ள போய் இந்த காலை பிடிச்சி அம்மாக்கு காலை அப்படியே பிடிச்சி விட்டுட்டு எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டீங்க இல்லம்மா. என் அம்மாக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கட்டும். என் அம்மாக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்த ஹதீஜா அம்மா கூட, ஃபாத்திமா அம்மா கூட, ஆயிஷா அம்மா கூட இருக்கிற பாக்கியத்தை தரட்டும்னு அங்க போய் உட்கார்ந்து அந்த காலை ஒரு நாள் பிடிச்சிட்டு இருப்போம்மா. மொபைல நோண்டுவோம் மணிக்கணக்கில். ஆனா என் பிள்ளை எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஆனா வீட்டுக்குள்ள கடையை பூட்டிட்டு வேலை முடிச்சிட்டு வந்து மனைவி மக்களோட பேச நேரம் இருக்கு, அந்த அத்தா அம்மா முகத்தை பார்க்க நேரம் இருக்கா? எல்லோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் மவுத் வரைக்கும் நீங்களும் ஞாபகம் வைங்க, உங்க மக்களுக்கும் பேர மக்களுக்கும் சொல்லி கொடுங்க. அந்த அத்தா அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாலே நரகம் ஹராமாக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வீட்டுக்குள்ளே செல்கிற போது அத்தா அம்மா மாதிரி உலகத்துல எதுவும் இல்லை, எந்த ஜீவனும் அப்படி இல்லை. அம்மா போயிட்டு வர்றேன்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிருவாங்க, அல்லாஹ் என் பிள்ளைய பாதுகாப்பா கூட்டிட்டு வாடா அல்லாஹ். இன்றைக்கு இப்படி துவா செய்யக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறாங்களான்னு கேள்விக்குறி. ஆனா அத்தா அம்மா அப்படி இல்லைங்க, எப்பவும் உங்களுக்காண்டி போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டா நீங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரே துவா, அல்லாஹ் என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு சேர். உண்மையா இல்லையா? அது எங்கே கிடைக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை சுமனத்தில் அவர்களோடு நாமும் கண்மணி நாயகத்தோடு சேர்ந்து வாழும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நல்லோர்களே, பார்த்தாலே நன்மை கிடைக்கும் அற்புதமான இந்த காரியங்களை நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? மனைவிக்கு உணவு ஊட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில வேணும். மனைவிக்கு உணவு ஊட்டுறீங்க, சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க, அம்மாவும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரே டேபிள்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். சாப்பாடு குழம்பு ஊத்தி விரவுன உடனே அந்த பிளேட் எடுத்து அப்படியே ஓடி போய் அம்மாக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அத்தாக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், ஒரு வாய் சாப்பிடுங்க அத்தா. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்களேன், இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அம்மாட துவா, அல்லாஹ் மனைவி பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க, அந்த அம்மாக்கு ஒரு வாய் உணவு நீங்க ஊட்டி விட்டீங்க, துவா கிடைக்குமா இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு பழக்கத்துல இருக்கா? பார்த்தாலே நன்மை கிடைக்கும், அல்லாஹ் ரஹ்மத்தை கொட்டி தர்றான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த மனசு சந்தோஷப்படுத்தினா, அந்த மனசை சந்தோஷப்படுத்தினா சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் அக்பர். அந்த பாக்கியம் பெற்ற நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.